சொன்னபடி கல்வி கடனை தள்ளுபடி பண்ணல. படிச்ச படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்பையும் உருவாக்கி தரல. இளைஞர்களின் எதிர்காலத்தை சிறிதும் பொருட்படுத்தாமல் அவர்களை அரசியல் பகடைக்காய்களாக பயன்படுத்துபவர்களை நிராகரிப்போம். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். திமுக மகளிர் இடஒதுக்கீடுல எவ்வளவு துரோகம் செஞ்சிருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு திமுக கூட்டணி துரோகம் செய்தது. பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமையின் கீழ் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய முயன்றது. ஆனா நாட்டிற்கு ஒரு புதிய திசையை அளிக்கவும் ஒரு மகா யாகமாக கருதப்பட்ட ஒரு புரட்சிகரமான படியை எடுத்திருக்கிறது. இது இருந்தாலுமே இந்த முக்கியமான தருணம் வேணும்னே மறுக்கப்பட்டிருக்கு. மேலும் திமுக கூட்டணி மகளிர் அதிகாரம் அளித்தலுக்கான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சீர்திருத்தத்தை தடுத்திருக்கு. HD தேவகவுடா அரசாங்கத்தின் கீழே 1996 முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்ட மகளிர் இட ஒதுக்கீடு மசோதா மீண்டும் முடக்கப்பட்டு அது சீர்குலைக்கப்பட்டிருக்கு. சோனியா காந்தியின் கீழ் மகளிர் அதிகாரம் அளித்தலுக்கான உண்மையான அர்ப்பணிப்பை விட அரசியல் சந்தர்ப்பவாதத்திற்கும் சீர்குலைவுகளுக்கும் முன்னுரிமை அளிக்கப்பட்ட ஒரு தொடர்ச்சியான போக்குதான் காணப்பட்டது. அந்த மசோதா ஒருபோதும் அறிமுகப்படுத்தப்படவில்லை. 2010 கிடையாது, 2011 கிடையாது, 2012 இல்ல, 13, 14 இது எதிலையுமே கிடையாது. மாநிலங்களவையின் ஒப்புதல் ஏற்கனவே கையில் இருந்த நிலையில 4 முழு ஆண்டுகள் ஆகியும் அது அறிமுகப்படுத்தப்படல. இதற்கு தேவையான எல்லாமே அதை மாநிலங்களவையில் தாக்கல் செய்து வாக்கெடுப்பு பொத்தானை அழுத்துவது மட்டுமே. ஆனால் அவர்களோ அதை செய்யவில்லை. மக்களவையில் திமுக கூட்டணியின் சுயநல அரசியலால் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தோல்வி அடைந்தது. இது மீண்டும் ஒரு முறை இந்த தேசத்தின் பெண்களை கைவிடப்பட்டுள்ள ஒரு செயலா கருதப்படுது. தலைமை பதவிகள்ல உள்ள பெண்களுக்கு எதிரானது தனது பாரபட்சத்தை எதிர்கட்சிகள் வெளிப்படையாவே காட்டியிருக்காங்க. இது உயர்மட்ட முடிவெடுக்கும் பொறுப்புகளை ஏற்கும் அவர்களுடைய திறனை கேள்வி கேட்கப்படுத்தும் ஒரு பிற்போக்குத்தனமான மனநிலையை தான் பிரதிபலிக்குது. காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் பிற்போக்குத்தனமான கூட்டாளிகளின் அழுத்தத்தின் கீழ்தான் ஷாபானு வழக்கை ரத்து செய்தது முதல் முத்தலாக் தடை போன்ற முக்கிய சீர்திருத்தங்களை தாமதப்படுத்தியிருக்கு. பெண்களோட உரிமைகளை தொடர்ந்து சமரசம் செய்து வராங்க. மேலும் பெண்களின் அதிகாரம் அளித்தலையும் தொடர்ந்து சீர்குலைத்து வருகின்றனர். அவர்கள் சாக்கு போக்குகளையும் பிளவுபடுத்தும் கதையாடல்களையும் கையாண்டு சட்டமன்றத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை மீண்டும் தடுத்து நிறுத்துறாங்க. இதன் மூலம் பெண்களின் அதிகாரம் அளித்தலுக்கு தங்களுடைய உண்மையான அர்ப்பணிப்பின்மையும் வெளிப்படுது. காங்கிரஸ் தலைமையிலான எதிர்கட்சி இந்திய பெண்களுக்கு கழிப்பறைகள் இல்லாமை, சுத்தமான சமையல் எரிபொருள் இல்லாமை, வீட்டு வசதி இல்லாமை, தண்ணீர் வசதி இல்லாமை மற்றும் வங்கி மற்றும் முறையான கடன் வசதிகள் எதுவுமே இல்லாம விளக்கப்படுதல் போன்ற அடிப்படை கண்ணியத்தை மறுத்த ஆழமான அமைப்பு ரீதியான தோல்விகளை விட்டு சென்றது. கடந்த 10 ஆண்டுகள்ல திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழே இந்த முன்னேற்றங்கள் சீராக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு காலத்துல இத்தகைய சீர்திருத்தங்களை கேலி செய்து தடுத்த அதே எதிர்கட்சி நாடாளுமன்றத்திலும் மாநில சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை பெறுவதற்கான முயற்சிகளையும் தடம் புரள செய்வதன் மூலம் பெண்களின் அதிகாரம் அளித்தலையும் விட மீண்டும் அரசியல் சுயநலத்திற்கு முன்னுரிமை அளித்து வராங்க. எதிர்கட்சியின் உண்மை தெளிவாகவே இருக்கு. அவர்களுடைய நடவடிக்கைகள் இந்தியாவின் பெண்கள் அதிகாரம் அளித்தலுக்கு பெரும் அடியை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒருபோதும் அரசியல் பெருமைக்கானது கிடையாது. பெண்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்தால் அவர்களுக்கு முழு உரிமையும் வழங்க பாஜக தலைமையிலான அரசு தயாரா இருக்கு. ஆனா அதற்கு பதிலாக அவர்கள் தங்களோட பிற்போக்கு அரசியலை தான் பயன்படுத்துறாங்க. இந்த பின்னடைவு இருந்தாலுமே பெண் சக்தியின் கண்ணியம், உரிமைகள் மற்றும் மேம்பாட்டிற்கான பாஜகவின் அர்ப்பணிப்பு அசைக்க முடியாததாக இருக்கு. இது மட்டும் இல்லாம கோடிக்கணக்கான பெண்களின் ஆதரவுடன் அவர்கள் தங்களுக்குரிய இடத்தை அடையும் வரை பாஜக இந்த இயக்கத்தை கண்டிப்பா தொடர்ந்து செய்தே தீருவாங்க. தமிழ்நாட்டின் அன்பான பெண் வாக்காளர்களே, திமுக எம்பிக்கள் பெண்களுக்கு எதிராக வாக்களித்திருக்காங்க. இதை அழிப்பதற்காக, அவர்கள் வாக்குகளை பெறுவதற்காக பெண்களுக்கு இலவசங்களை வழங்குகிறாங்க. இந்த அரசு தேசிய அளவுல பெண்களுக்கு முதுகில் குத்திருக்காங்க, துரோகம் இழைச்சிருக்காங்க. இது பெண்களின் உரிமைகளுக்காக உண்மையாக கண்டிப்பா நிற்கவே முடியாது. வாக்களிக்கும் முன் மும்முறை சிந்தியுங்கள், துரோகத்தை நிராகரித்து கண்ணியத்தை தேர்ந்தெடுங்கள்.